வணக்கம். செல்லாத பணம் நூலில் வந்து நம்ம 4வது பாகம் பார்க்க போகிறோம். அது எப்படி ஒரு படித்த பொண்ணு வந்து ஒரு ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அதுக்குள்ளே ஒரு திட்டம் வச்சுருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அந்த ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணி அவர் டிரைவர் தானே, சென்னைக்கு போயிட்டு நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை நம்ம வாங்கிட்டு, திரும்ப இந்த டிரைவருக்கு நம்ம வந்து இந்த ஓலா கார் இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ஒரு கார் வாங்கி கொடுத்து அவர் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் அதுக்குள்ளே இருக்கும். அந்த பொண்ணு அதை கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் சொல்லாது. அது எழுத்தாளர் இமயம் ஐயா அதை நல்லா ஒரு இடத்த சொல்லியிருப்பார். கல்யாணம் நடக்கிறப்ப பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப இக்கட்டான சூழலில் இவனை ஏன் கல்யாணம் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா உடைஞ்சி அந்த மருத்துவமனையில் கேட்குறப்போ, அப்போ அந்த பொண்ணு வச்சுக்க திட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கும் ஒரு திட்டம் இருந்திருக்கும். அதை வந்து அதோட வழியில் அந்த வாழ்க்கையை கொண்டுட்டு போகலான்னு தான் அது முடிவெடுத்து இந்த வாழ்க்கையில் வந்து அடி எடுத்து வைக்கும். அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதோட எல்லோரோட வாழ்க்கையில் நினைக்கிறது அப்படி நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் ரேவதியோட வாழ்க்கையில் நடந்துடும். ஸோ அதோட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறாமே போயிடும். ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மாதங்கள் வந்து சிறப்பாக தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கும். பெருசாக தெரிஞ்சிக்காது. ஸோ 4-5 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமான சூழலில் ரொம்ப ஒரு மாதிரி வாரத்தில் 3 நாள் 4 நாள் அம்மா வீட்டுக்கு ஒரு பக்கத்து தெருங்கிறதுனால ஸோ 3 நாட்கள் வந்து 3 நாளுக்கு 4 நாளுக்கு வீட்டுக்கு வந்துவிடும். அவங்க அப்பாவுக்குலாம் வந்து சுத்தமாக பிடிக்கல. என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்க கண்டுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து கெட்டு போச்சுங்கிற அந்த பொண்ணும் உணர்ந்துடும். அது வந்து யாருக்குமே அதை வெளில சொல்லிக்காது. சரி, நம்ம வந்த பாதை தவறானது, நம்ம எடுத்த முடிவு தவறான முடிவு, நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பேரிழப்பை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்கிட்டையும் அதை குறைய சொல்லவே சொல்லாது. ஸோ அவங்க அம்மாட்ட மட்டும் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி காலங்கள் அப்படியே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் ரவி வந்து அவரோட கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டார். ஸோ கல்யாணத்துக்கப்புறம் மாறிடுவாங்க. அவர் மாற்றிக்கலான்னு பொண்ணு நினச்சி தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணோம். ஸோ அது எதுவுமே நடக்காது. அவர் என்ன பண்ணுவார்னா, மது போதைக்கு அடிமையாக இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து தினமும் குடிச்சு வந்து அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப சின்னாமனப்படுத்தி அவங்க போட்டு நகை அந்த மாதிரிலாம் எல்லாமே பொருளாதார ரீதியாக அழிஞ்சிருவாங்க. ஸோ குழந்தைகள்லாம் சரியாக வளர்க்க முடியாத சூழல் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து தாய் வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட தான் எல்லா பொருளாதாரம் வாங்கிட்டு போய் அடிப்படை வாழ்வாதாரத்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அந்த பொண்ணு சில வருஷங்கள் வாழ்க்கை நடத்தும். ஸோ அவங்க கூட படித்தவங்க எல்லோரும் நான் அப்பயே படித்து சொன்னல அவங்க வாழ்க்கை கெடுத்துக்கிட்ட பற்றி அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாருமே அதை ஒரு தடவையும் யதார்த்தத்தை பேசினா கூட குத்தி காட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணு உடல்நிலையும் மனசலையும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். ஒரு இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஸோ ரொம்ப சண்டை அந்த மாதிரிலாம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ரொம்ப கூட குறையவே குறையாது. சண்டைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அதை இமயம் ஐயா அந்த இடத்துல தெளிவாக எழுதியிருப்பாங்க. பொண்ணு வந்து உடல் வந்து எரிஞ்சிடும். ஆனால் அது தானாக கொளுத்தி கிடிச்சா இல்லை வேறு யாராவது கொளுத்தி விட்டாங்களாங்கிற மட்டும் அந்த புத்தகத்தில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பொண்ணு வந்து உடம்பில் மண்ணெண்ணெய் அந்த மாதிரி இதை ஊற்றி கொளுத்திக்குவாங்க. ஸோ அந்த பொண்ணோட வாழ்க்கை தடம் மாறுற அந்த இடம் தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த கதையில் மருத்துவமனையில் என்ன நடக்குது, ஸோ அந்த மருத்துவமனையில் வந்து ஒரு கட்டமாக ஐயா ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணுங்கிறதுல வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் குறிப்பாக அந்த உடம்புல தீ வச்சு எரிச்சிக்கிறாங்கள்ல, அது மருத்துவமனையில் என்னெல்லாம் நடக்குது, அது எவ்வளோ வந்து வலியை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. நம்ம அடுத்த பாகத்தில் அதை பார்க்கலாம்.